ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவோம். இப்படி ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ அந்த ஸ்டோரியில் நம்ம இந்த ஐக்கனை இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இதில் நம்மளால் குயிஸ் அப்படின்றத ஒன்று பார்க்க முடியும். ஸோ அந்த குயிஸை கிளிக் பண்ணி நம்மளால் ஏதாவது ஒரு கொஷின் இந்த இடத்துல டைப் பண்ணி அதுக்கான ஆப்ஷனுமே நம்ம கொடுத்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த குயிஸ் ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ ஷோ ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி இந்த இடத்துல லோட் பண்ணாலுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதா. ஸோ இப்படி ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ குயிஸ் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா, அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இந்த குயிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே ஃபீச்சரே உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி ஒரு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் சால்வ் ஆகி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களாச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒருக்க லொக் அவுட் பண்ணிடுங்க. அப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு இந்த குயிஸ் ஆப்ஷன் இல்லாட்டி அந்த ஃபீச்சர் ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஆப் இந்த இடத்துல லோட் ஆகின அப்புறமா அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் இது வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதாவது ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ அந்த குயிஸ் அப்படின்ற ஃபீச்சர் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நம்மளால் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்க புதுசாக ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகும். அப்படி கிளியர் ஆகுன அப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா புதுசாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அந்த குயிஸ் ஆப்ஷன் இல்லாட்டி அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகுதா ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இந்த ஆப்பில் செக் பண்ணுறதன் மூலமாகவே நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்றதையுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப இன்ஸ்டாகிராம் ஆப்பில் அந்த குயிஸ் அப்படின்ற ஃபீச்சர் ஒர்க் ஆகலை அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் ஒருக்க இந்த இஷ்யூவை செக் பண்ணி கண்டிப்பாக நமக்கு சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மெத்தடையுமே லாஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப இந்த குயிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாட்டி அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.